இந்த பொருளாதார ஒழுக்கு என்பது உலக அரங்கில் மாறிக்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொருளாதார மாற்றம் என்பது எவ்வாறான ஒரு நிலைக்கு உலகத்தை கொண்டு செல்ல போகின்றது என்ற கேள்வி பலர் மத்தியில் இருக்கிறது. இதே நேரத்தில் பல நாடுகள் அச்சத்தில் மூழ்கியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. செப்பு மற்றும் பார்மாசூட்டிகள், அதாவது மருத்துவத்துறை அல்லது மருத்துவ பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது கனடாவை நேரடியாக தாக்குகின்ற ஒரு விடயம் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற செப்பு, கொப்பர், கனிம பொருளில் 54% என்பது அல்லது 50% மேலானது என்பது கனடாவில் இருந்துதான் செல்கின்றது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் தயாரிக்கப்பட்டு கனடாவின் மூலம் கூட, கனடாவில் உள்ள மருந்தாய்வகங்கள் மூலம் வேறு பெயர்களில் அமெரிக்காவுக்கு செல்கின்ற தன்மைகள் எல்லாம் இனி பெரிய ஒரு கேள்விக்குறியாக போகின்றன அல்லது பலத்த சந்தை பாதிப்பை ஏற்படுத்த போகின்றன. அதாவது ஒரு போர்க்கால வரி, அதாவது டேரிஃப் என்பது சாதாரணமாக ஒரு ஜனநாயக ரீதியில் போய்கொண்டிருக்கின்ற நாடுகளால் உடனடியாக விதிக்கப்பட முடியாத அல்லது இதே விதிப்பை வேறொரு நாடு நடைமுறைக்கு கொண்டு வருமாக இருந்தால் உடனடியாகவே அமெரிக்கா அதற்கு எதிரான நடவடிக்கை இறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு வரியைத்தான் அது நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் அதே உலகின் தலைமையாக இருப்பதால் அனைவரும் ஒத்துப்போக வேண்டிய அல்லது அதனுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவையை கொண்டிருக்கின்றனர். வரி விதிப்பிற்கு எதிரான சந்தை ஒன்றை திறப்பதாக இருந்தால் அது நிச்சயமாக சீனாவினுடைய உதவியுடனான, ஏனென்றால் அவர்கள் இந்த மாற்று பிரதியீட்டு பொருட்களை செய்வதில் வல்லவர்கள். அதனை ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஒரு விடயத்தை செய்து $5000 விற்கும் பொழுது அதனை $500 சந்தைக்கு விடுவார்கள் அதே தரத்துடன். அப்பொழுது அவ்வாறான நிலையில் அவர்கள் வெற்றியடைந்தவர்களாக, அதாவது பிரதிமை செய்து ஒரிஜினாலிட்டி இல்லாமல் அதனை காப்பி பண்ணி செய்து அதனை வெளிவிடுகின்ற தன்மைகளுடைய பல விடயங்களையும் செய்தவர்களாக இருப்பதால் அந்த சந்தை என்பது பலப்பெறக்கூடிய சாத்தியம் உண்டுறாகும். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் காணொலி தொகுப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. CMR தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் எமது சேனலை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் வெளியிடப்பட்ட தகவலின்படி குறிப்பாக மேலும் வரி விதிப்புகள் பல நாடுகளுக்கும் விதிக்கப்பட்டிருப்பதோடு குறிப்பாக செப்பு மற்றும் பார்மாசூட்டிக்கல் மருத்துவ பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது மிகவும் அதிகமாக அமுல்படுத்தப்பட இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக செப்புக்கு 50% வரியையும் இந்த மருத்துவத்துறை சார்ந்த பொருட்களுக்கான இறக்குமதி வரியாக 200% வரையில் வரி விதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒருபுறம் பேச்சுவார்த்தை குழுவினர் தொடர்ந்து இந்த வர்த்தக போருக்கு முற்றுப்புள்ளி வைப்ப சமரச பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்ற பொழுது இவ்வாறான புதிய வரிகளும் அறிமுகப்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு நீண்டகால போர் நடவடிக்கையாகவே இந்த வர்த்தக போரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல புதிய நாடுகளும் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் 14 நாடுகளுக்கான வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பல நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஒரு சமரச முயற்சியாக வரியை குறைக்க முயற்சி செய்து வருகின்றன. இப்பொழுது இந்த நாங்கள் முன்னைய நிகழ்ச்சிகளில் பேசியது போன்று இந்த பொருளாதார ஒழுக்கு என்பது உலக அரங்கில் மாறிக்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொருளாதார மாற்றம் என்பது எவ்வாறான ஒரு நிலைக்கு உலகத்தை கொண்டு செல்ல போகின்றது என்ற கேள்வி பலர் மத்தியில் இருக்கிறது. இதே நேரத்தில் பல நாடுகள் அச்சத்தில் மூழ்கியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு வருகின்ற பாதிப்புகள் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அதிலிருந்து பின்வாங்காதவராக தொடர்ந்து இந்த வரி விதிப்பில் அவர் அக்கறை செலுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்க போகிறது. இதற்கு உலக நாடுகள் எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் ஒரு புறம் இருக்கின்றது. ஆனால் உலக நாடுகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அமெரிக்காவை விஞ்சி ஒரு
புதிய பொருளாதார ஒழுக்குக்கு அந்த நாடுகளை தள்ளி விடுமா என்ற கேள்வியை கேட்டால் அதற்கான கால அவகாசம் என்பது இப்பொழுது போதாமல் இருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த நாடுகளினால் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயங்கு நிலை இருக்குமா என்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், உலக அரங்கில் பொருளாதார மந்த நிலை என்பது தலை தூக்கி இருக்கின்ற காலப்பகுதியில் இந்த வரி விதிக்கின்ற காலப்பகுதி கூட ஒரு பிரச்சனைக்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. இதனை எவ்வாறு உலகம் சகித்துக் கொள்ளப் போகின்றது அல்லது சமாளிக்கப் போகிறது? நிச்சயமாக இந்த கேள்வியில் அந்த முதலாய கேள்வியாக அமைந்திருந்த அல்லது முதலாவது விடயமாக நீங்கள் தொட்டி சென்ற செப்பு மற்றும் பார்மாசூட்டிகள், அதாவது மருத்துவத்துறை அல்லது மருத்துவ பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது கனடாவை நேரடியாக தாக்குகின்ற ஒரு விடயம் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. கனடா இப்பொழுது அந்த டெரிஃப் கமிஷன் எனப்படுகின்ற அந்த 6 மாச வரி விதிப்பு எக்ஸம்ஷனில் இருக்கின்றபடியால் அக்டோபர் 15 வரை என்று நினைக்கின்றேன். அந்த காலம் வரையான காலத்தில் இந்த சிறு அதிர்வுகளை அது தவிர்க்கக்கூடியதாக இருந்தாலும் இதில் பெரும்பான்மையான ஒரு விளைவு என்ன இங்கு ஏற்பட போகின்றது என்று சொன்னால், அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அல்லது அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற செப்பு கொப்பர் கனிம பொருளில் 54% என்பது அல்லது 50% மேலானது என்பது கனடாவில் இருந்துதான் செல்கின்றது. அவை சுமார் 500,000 கிலோ டன்னுக்கு மேற்பட்டவை என்றால் 500,000 கிலோ டன் எடையுள்ள ஒரு கனிம பொருட்கள் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கான 50% வரி விதிப்பு என்பது நிச்சயமாக அந்த தொழில்துறையை ஆட்டங்காண வைக்கப் போகின்றது. இந்த 6 மாத கால முடிவின் பின் அல்லது அதன் முதலே அதன் தாக்கம் என்பது ஆரம்பித்து விடும். ஏனென்றால் தற்காப்பு அல்லது அந்த முன்கூட்டிய ஸ்ட்ரோக், அதாவது அவர்கள் அந்த கனிம பொருட்களை சேமித்து வைத்தல் குறைத்தல் போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டி வரும். அவ்வாறான தேவை என்பது அறியப்படாத விடத்தை அல்லது நுகர்பவர்கள் இந்த பொருட்களை ஆராயாது அல்லது தவிர்க்க முயல்கின்ற பொழுது இதை உண்மையிலே அவர்கள் செய்வதற்கான காரணம் தங்களுடைய கனிம பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. ஆனால் அவர்களுடைய கனிம பொருட்கள் உற்பத்தி என்பது எந்த விலைக்கு சந்தைக்கு வரப்போகின்றது என்பது இன்னும் அறியப்படாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இப்பொழுது தேவை அதிகரித்திருக்கின்றது. தேவை அதிகரிக்கின்ற பொழுது அங்கே அவர்களால் அதை பூர்த்தி செய்ய முடியுமா? அப்பொழுது பூர்த்தி முடிகின்ற பொழுது எவ்வளவு பண அதிகரிப்பு அல்லது விலை அதிகரிப்பு ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவதாக இந்த பார்மாசூட்டிக்கல் என்கின்ற, அதாவது மருத்துவ அல்லது மருந்துகள் தயாரிக்கின்ற துறையில் இதன் பாதிப்பு எவ்வாறு அமையும் என்றால், பல அந்த மருந்துகளும் அல்லது மூலக்கூறுகளும் அல்லது அந்த ஜெனட்டிக்ஸ், அதாவது ஒரு பிரதிமை செய்யப்பட்ட மருந்துகளும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் தயாரிக்கப்பட்டு கனடாவின் மூலம் கூட, கனடாவில் உள்ள மருந்தாய்வகங்கள் மூலம் வேறு பேர்களில் அமெரிக்காவுக்கு செல்கின்ற தன்மைகள் எல்லாம் இனி பெரிய ஒரு கேள்விக்குறியாக போகின்றன அல்லது பலத்த சந்தை பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இது இரண்டும் நிச்சயமாக கனேடியர்களை பொறுத்தவரையில் ஒரு தாக்கத்திற்கு உள்ளாக போகின்ற, ஆனால் உடனடியாக பாதிப்புகளை ஏற்படுத்த போக முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விவகாரங்கள் இவ்வாறு இடம்பெறுகின்ற பொழுது தற்போதைய லிபரல் அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை என்பது கூட கேள்விக்குறியாக கூடிய சந்தர்ப்பம் ஒன்று வருகின்றது. மறுபக்கமாக, ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த விடயங்களை அறிவித்துவிட்டு அமெரிக்க தொழில்துறை குறிப்பாக இலத்திரனியல் சாதனங்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த சிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலத்திரனியல் சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களுக்கு மிகவும் பயன்பாடாக இருக்கக்கூடிய சிப்ஸை தயாரிப்பதற்கு செப்பு பயன்படுத்தப்படுகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் தானே கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில்துறையை வளம்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த உபாயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது எந்த வகையில் உள்நாட்டு தொழில்துறையை, அதாவது அமெரிக்க தொழில்துறையை வலுப்படுத்தும் ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த அளவுக்கு வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அமெரிக்கா வேறு இடங்களில் இருந்து இதனை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறதா? இல்லை, இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். சந்தை எவ்வாறு கனடாவை நோக்கி நகர்ந்தது என்றால், கனடாவில் கிடைக்கின்றவை தரமானவை, முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டியது தரமானவை, மற்றது விலை குறைந்தவை. எனவே இதே அளவு தரத்துடன் அங்கே இதே விலையில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமெரிக்கா அடைவதற்கு சில பல ஆண்டுகள் அவர்கள் காத்திருக்க வேண்டும்.
எனவே அதற்குரிய கால இடைவெளியில் அவர்களால் அதற்குரிய கனிமப் பொருட்களை பெற முடியுமா, அல்லது ஏற்கனவே கையிருப்புகளை வைத்திருக்கின்றார்களா, அல்லது வேறொரு சந்தையை தெரிவு செய்வார்களா போன்ற கேள்விகள் எல்லாம் இதற்கான விடையாக அமையப் போகின்றது. இங்கே முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. கனடா கூட இதனை ஏனோ தானோ ஒன்று விட்டுக் கொண்டிருக்க முடியாது. இனி ஒரு சந்தையை தேடி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் கியூபெக் மாகாணம் தான் இந்த கொப்பர் உற்பத்தியில் முன்னிலையில் நிற்கின்ற மாகாணம். அந்த மாகாணத்துக்குரிய பிரதியீடு மற்றும் அந்த அவர்களுக்குரிய மீள்வு என்பதெல்லாம் அரசால் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாக மாறும். மறுபக்கமாக அமெரிக்கா என்பது நிச்சயமாக சில சங்கடங்களை எதிர்கொள்ளும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அவர்கள் சாதிக்க முயன்றது இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். நேற்று கூட உயர் நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாரிய வெட்டுக்களை மத்திய அரசு ஊழியர்கள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று இவ்வாறு பல தொகுதிகளை நோக்கி நகர்கின்ற ஒரு அமைப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் முடிவுகள் இருப்பதும், அவருடைய கட்சியினரை பலரும் அதனை எதிர்ப்பவர்களாகவும் சிலர் ஆதரிப்பதாகவும் இருப்பதும் இந்த நிலைமையில் ஒரு தளம்பலை ஏற்படுத்தி சந்தையில் கூட தளம்பலை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அவர்கள் அந்த கொண்டிருந்த இலக்கை, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அந்த கொள்கைக்கான அல்ல அந்த விருப்பிற்கான பயணத்தில் இதனை ஒரு படிக்கற்களாக பார்க்கின்றார்கள். எனவே அதாவது நிரூபணமாவி ஆக்கப்பட்டால் அல்லது நிரூபிக்கப்பட்டால் இவை சில வேளைகளில் அமெரிக்க மக்களால் வரவேற்கப்படக்கூடிய விடயங்களாக மாறிவிடும் என்கின்ற ஆபத்தும் உள்ளது. ஆகவே இப்பொழுது நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்றால், பல நாட்டு பிரதிநிதிகளும் தொடர்ந்து வாஷிங்டனில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள். விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த வரியினுடைய தொகையை பார்க்கின்ற பொழுது மிக ஒரு பாரிய அளவிலான வரியாக இருக்கின்ற பொழுது, அதனால் இந்த வர்த்தகம் என்பது எப்படி மேம்படக்கூடிய நிலை ஏற்படும்? ஏனென்றால் சில சிறிய நாடுகள் இந்த வரி விதிப்பினால் தொடர்ந்து இந்த வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் அல்லவா? அதுதான் உண்மை. இது அதாவது ஒரு போர்க்கால வரி. அதாவது டேரிஃப் என்பது சாதாரணமாக ஒரு ஜனநாயக ரீதியில் போய்கொண்டிருக்கின்ற நாடுகளால் உடனடியாக விதிக்கப்பட முடியாத, அல்லது இதே விதிப்பை வேறொரு நாடு நடைமுறைக்கு கொண்டு வருமாக இருந்தால் உடனடியாகவே அமெரிக்கா அதற்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு வரியைத்தான் அது நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் அதே உலகின் தலைமையாக இருப்பதால் அனைவரும் ஒத்துப்போக வேண்டிய அல்லது அதனுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவையை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை நிச்சயமாக பல மாறுதல்களை ஏற்படும். அதாவது நாங்கள் இவ்வாறு கூறலாம், பல விடயங்களை நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் அவற்றுக்குரிய சாத்திய கூறுகள் எவ்வாறு என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். கனடாவுக்கும் ஐரோப்பாவிற்குமான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது ஒரு பலம் தரும் நடவடிக்கையாகவும் இருக்கும் என்பது கருத்தியல் ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறை சாத்தியங்களுக்காக கைச்சாத்திடப்பட்டாலும், இந்த பிராக்மேட்டிக் என்கின்ற அதாவது அது நடைமுறையில் வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தடங்கல்கள் சில வேளைகளில் அதை சாத்தியம் இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லது பொருட்செலவு மிக்கதாக ஆக்கிவிடும். இப்பொழுது குறிப்பாக அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்து எடுக்கின்ற ஒரு பயிற்சிக்காக பக்கத்தில் உள்ள மாகாணத்திற்கு பயணம் செய்யும் இராணுவத்தினர் இனி ஐரோப்பாவிற்கு பறந்து சென்று அல்லது கடல் மூலம் கப்பல் மூலம் சென்றோ கூட்டு பயிற்சிகள் மேற்கொள்வதோ அல்லது பொருட்களை மாற்றுவது போன்றவெல்லாம் பல பல முடிவுகளை மாற்றத்தை கொண்டு வரும். இப்பொழுது சாதாரணமாக ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றுவதாக இருந்தால் கூட அந்த குரியர் என்பது மிகவும் பாதுகாப்பாக தனி விமானத்தில் எடுத்து செல்லப்படுகின்ற தேவைகள் எல்லாம் சில ரகசிய தொழில்நுட்பங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறானவை எல்லாம் பல ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இது ஒரு சிறு உதாரணம். இவ்வாறாக பல விடயங்களிலும் இந்த திட்டம் என்பது சற்றே கடினமான ஒரு பயணப்பாதையை கொண்டு வரப்போகின்றது. இங்க உள்ள ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தென் அமெரிக்க நாடுகள் அல்லது மெக்சிகோ சார்ந்த அதன் கீழான நாடுகளுடன் கனடா என்பது எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல முடியும், அதுதான் உண்மையான அல்லது அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுக்கான ஒரு வழிவகையாக சில வேளைகளில் மாறும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால்
கயானா எல்லாம் பொருளாதார ரீதியில் பல மடங்கு முன்னேறி இப்போ ஒரு செல்வந்த நாடு என்கின்ற நிலையை அடையக்கூடிய நிலையில் அதனுடைய எண்ணெய் வளம் எல்லாம் வந்துவிட்டது. அமெரிக்கா உடனடியாகவே அங்கு சென்று பல ஒப்பந்தங்களை செய்து விட்டது. அது போன்ற நடவடிக்கைகளில் கனடா கூட தேடிச் சென்று பல நாடுகளுடன் இணைய வேண்டிய தேவையை இந்த விடயம் ஏற்படுத்தி இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த உலக ஒழுக்கு என்பது பொருளாதார ரீதியில் மாறக்கூடிய வாய்ப்பு என்று பார்க்கின்ற பொழுது முதல் மாறுதலாக நீங்கள் எதனை பார்க்கிறீர்கள்? இந்த இந்த விடயத்தில் வரி விதிப்புக்கு பின்னர் உலக நாடுகள் இப்போது இருந்த பொருளாதார ஒழுக்கில் இருந்து மாற வேண்டும் என்றால் எதில் அது ஆரம்பிக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? அது நிச்சயமாக சீனாவின் நடவடிக்கைகள் அல்லது சீனாவின் பொருளாதார சந்தை எந்த திசை நோக்கி செல்கின்றது என்பதில் இருந்துதான் அது ஆரம்பிக்கும் என்று சொன்னால், குறைந்த விலையில் பொருட்களை செய்வதற்கும் ஏற்கனவே அங்கே தேவையான, அதாவது மேற்குலகிற்கோ அல்லது மூன்றாம் உலகிற்கோ தேவையான சகல பொருட்களையும் செய்கின்ற வசதிகளை கொண்ட ஒரு நாடாகவும் இருப்பதால், அதாவது இதுவரை உற்பத்திகளை செய்த ஒரு நாடாக இருப்பதால் அவர்களுடைய பங்கு என்பது நிச்சயமாக மாற்றமடையாத ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இந்தியா மற்றும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் கூட, மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள் கூட இதில் முக்கிய பங்குகளை ஆற்றக்கூடிய தரப்பாக மாறும். ஆனால் இந்த அமெரிக்க அந்த ஒரு வரி விதிப்பிற்கு எதிரான சந்தை ஒன்றை திறப்பதாக இருந்தால் அது நிச்சயமாக சீனாவினுடைய உதவியுடனான, ஏனென்றால் அவர்கள் அந்த மாற்று பிரதியீட்டு பொருட்களை செய்வதில் வல்லவர்கள், அதனை ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஒரு விடயத்தை செய்து $5000 விற்கும் பொழுது அதனை $500 சந்தைக்கு விடுவார்கள் அதே தரத்துடன். அப்பொழுது அவ்வாறான நிலையில் அவர்கள் வெற்றியடைந்தவர்களாக, அதாவது பிரதிமை செய்து ஒரிஜினாலிட்டி இல்லாமல் அதனை காப்பி பண்ணி செய்து அதனை வெளிவிடுகின்ற தன்மைகளுடைய பல விடயங்களையும் செய்தவர்களாக இருப்பதால் அந்த சந்தை என்பது வலுப்பெறக்கூடிய சாத்தியம் உண்டுறாம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். இன்று காலை இணைந்துள்ளமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.